ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து என்ன குக்கிங் vlog பார்க்கலாம். இன்னைக்கு என்னன்னா, இவருக்கு இன்னும் கோல்டு சரியாகலை, கஃப் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏதாச்சும் வந்து நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டா இன்னும் கஃப் ஜாஸ்தி இருமோன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு கத்தி வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கஞ்சி வைக்கலான்னு இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்ன ரைஸ்னால் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இல்லை, எனக்கு மற்ற ரைஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அவருக்கும் பொன்னி ரைஸ் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பொன்னி ரைஸ்னால், என்ன பொன்னி ரைஸ் வச்சு இது வந்து தஞ்சாவூர் பொன்னி ரைஸு. நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து எஸ்எஸ் பிராண்ட் அதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. பட் அது வந்து இங்கே கிடைக்கல. நான் ரொம்ப தேடி பார்த்துட்டேன், எல்லா கடையிலையும் தேடி பார்த்துட்டேன், பட் எங்கேயும் கிடைக்கல. அதனால இந்த தஞ்சாவூர் பொன்னி ரைஸு அது வந்து 3 times வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 cup ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன். அண்ட் இப்போ என்னென்னா பச்சைப்பயிறு அதையும் இதில் போட்டு ஒட்டுக்க அடிச்சிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட போடுச்சு, நல்லாயிருக்கும். நல்லா வரட்டும் மதி. ஸோ கொஞ்சம் பச்சைப்பயிறுக்கும் பச்சைப்பயிரும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஒரு கரண்டி பச்சைப்பயிறு எடுத்து அது நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு இதையும் அது கூட போட்டு நம்ம ஒட்டுக்கா கஞ்சி மாதிரி வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு தலை உண்டோ அதான் ஒன்றைக்கு வெட்டி இல்லைங்க எவ்வளோ வச்சா. ஸோ இதே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அவருக்கு சரி உடம்பு முடியல, போய் ரெஸ்ட் இல்லைன்னா அவர் கேட்கவே மாட்டார். நான் கிச்சன் வந்தால் அவரும் பின்னாடியே கிச்சன் வந்துடுவார். அவர் அங்கே போய் இந்த இருக்கிற பழக்கம் அதெல்லாம் எதுவுமே அவருக்கு கிடையாது. அப்படிதானுச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணாச்சு. என்ன பண்ணிடலாம், பச்சைப்பயிரையும் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். வெளுத்துள்ளி அடிக்கிச்சு. ஸோ பச்சைப்பயிறு ஆட் பண்ணுறோம். நிறையன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஏற இருக்கட்டும். ஒரு நைட்டு கூட ஒரு சாப்பிட்டு கஞ்சி. ஓகே, பச்சைப்பயிறு ஆட் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் சால்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். விட போயோ ஆஃபரையும் மேடிச்சதான் பூண்டு இந்த மாதிரி ஆஃபரில் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினோம். அது பார்த்தா நல்லாவே இல்லை. ஸோ கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு. ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணுறோம்னா வெந்து வரும்போது அந்த பச்சைப்பயிரும் ரைஸ்லேயும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கும். இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு போடும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி பிடிக்காத மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் இப்போவே போட்டாச்சு. அண்ட் நான் எப்போவுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த லிட்டர் இருந்தோம், மஞ்சத்தூள் லிட்டர் இருந்தோம் இடுவோம், மஞ்சப்பொடி இல்லை. அண்ட் நான் கொஞ்சம் ஜீரகம் போடலான்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் எனக்கு கஞ்சியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ரொம்ப பிடிக்கும். இது யூஸ் பண்ணலாமா பாருங்க கைஸ், ஆஃபர்லன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதாவது அந்த கட்டு இருக்கு இல்லையா, எப்போவுமே நாங்கள் வந்து தேடி தான் எடுப்போம். அப்படி தேடி எடுக்காமல் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக போட்டிருந்துச்சு பாருங்க. இத்தனை இதுக்கு வந்துட்டு என்னமோ போட்டிருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு எடுத்தோம். பட் பார்த்தோன்னா இது இப்படி தான் இருக்கா. இந்த வேற பார்த்தீங்கன்னா இது இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதே போடு போடு போடு. மொத்தம் பண்ணல பரவாயில்ல, இதே எடு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. தானே பிச்சாத்தி என்ன ஜீரகம் மாத்திரம் எடுத்தேன், ஜீரகம் எடுத்தேன் மேலே இருக்கு மதியச்சு.
சவக்கி போகுது எல்லாம் எனக்கு இது இருங்க வர பிரச்சனை. நான் தான் கைஸ் எடுத்தேன். அவர் அப்பமே சொன்னார் இந்த மாதிரி ஆஃபர் இருக்காது இருக்குனால எடுக்காதுன்னு. நான் தான் வந்துட்டு லொல்லுத்தனமே இவர் பேச்சு கேட்காம போயிட்டேன். ஏதோ அவர் சொல்ல முடியாது. இப்போ அவர் நம்மள எதுவும் சொல்ல மாட்டார், அது வேற விஷயம். இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன் பொழப்ப. ஸோ இந்த பூண்டு அதுவும் போட்டாச்சு. ஜீரகம் ஐ திங்க் ஊறுகாய் போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூண்டு போட தெரிஞ்சா போட்டுக்கலாம், போட தெரியாது. நான் போடுறேன். ஸோ இதை கொஞ்சம் 4 இதை கட் பண்ணி போட்டோன்னா பச்சை பயிர் போடுறோம்ல, ஸோ நமக்கு கேஸுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சோண்டு ஜீரகம் போடுவேன். கஞ்சியில் ஜீரகம் போட்டால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஜீரகம். உலுவா வந்து வெந்தயம் கைஸ், வெந்தயம். ஸோ வெந்தயமே கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் ചെറിയുലുവ മതി 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 കൊഞ്ചോണ്ട് ഉലുവ കഴിക്കും കഞ്ഞി മതി മതി കഴിക്കും കഞ്ഞി. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இனி நம்ம வந்துட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் அடிக்கலாம். எப்போவுமே குக்கர் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் இதில் ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், வெடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே நான் வந்து குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிடுவேன். ஏன் குக்கர்னால் கொஞ்சம் பயம் கூட. ஸோ செக்கிங் மஸ்ட். ஸோ தட்ஸ் இட். இனி ஒரு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இனி ஒரு 2 to 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்டில் தென் ஓகே, வெந்துட்டு நாங்கள் இதை காமிக்கிறோம். ஹலோ கைஸ், அப்போது கண்டிப்பாக மஸ்ட்டாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும், நிஜமாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பீனா அண்ட் Seijo. Okay, bye-bye.